அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். யாரால இப்படி தூங்க முடியும்னு. அது என்னன்னா, டிவில 2 பேரும் மெய்மறந்து தூங்குவாங்க. அத பார்க்கறதுக்கே எனக்கு ஆசையா இருந்தது. யாரெல்லாம் மத்தவங்க சொத்தையும், பொருளையும் ஏமாத்தாம, நாம சம்பாரிக்கிறதே நம்ம பிள்ளைங்களுக்கு போதும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களால நிம்மதியா தூங்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அத நெறைய பேர் பார்த்திருந்தீங்க. நெறைய பேர் லைக் பண்ணிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஏமாத்துறவைங்க மட்டும் நிம்மதியா தூங்க முடியாம இல்லைங்க. நம்ம ஏமாந்து போறவங்களுக்கும் நிம்மதி இல்லாம தூக்கம் வரமாட்டேங்குதே! அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தேங்க. உண்மதாங்க. நாம ஏமாந்து போறோம் இல்லையா? அப்ப ரொம்ப மன வலிக்கும். அப்பயும் நம்பளால தூங்க முடியாது. ஆனா, ஏமாந்து போறவைங்களோட துன்பம் சீக்கிரம் மறைஞ்சிரும். நம்ப அத மறந்துருவோம். நமக்கு கடவுள் கண்டிப்பா அருள் செய்வாரு. என்ன நாம ஒரு தடவ ஏமாந்தோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ப ஏமாறாம இருக்கிறதுக்கு பழகிக்கணும். ஏமாந்து போறதும் நம்ப தப்பு தானே! ஆனா, ஏமாந்து போகக்குள்ள அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா? அப்பப்பப்பா! அது ரொம்ப கஷ்டங்க. இப்பலாம் பணம், சொத்து, காசு ஏமாத்துறது முக்காவாசி இருந்தாலும், அத விட இன்னும் பல்வேறு விதத்துலலாம் ஏமாத்துறாங்க. நம்மகிட்ட நல்லபடியா பேசி, நம்ப உழைப்ப ஏமாத்துறது. நம்மள அடிமையா வச்சிருப்பாங்க. நெறைய விதத்துல எப்படி எப்படியோலாம் ஏமாத்துறாங்க. நாம தாங்க ஏமாந்து போறோம். இப்பலாம் நெறைய பேத்த ஏமாத்திட்டு, அவங்க வெளியில பெரிய ஆள் மாரி பெருசா ரொம்ப சீன் போடுறது, நெறைய ஊருக்கு செய்யற மாதிரி செய்யறது, இதெல்லாம் என்னைக்குமே நிலைக்காது. கவலையே கவலைப்படாதீங்க. நம்ப ஏதாவது ஒரு காரணத்துக்காக யாரையோ சார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்ச நாள்ல நம்மள கொஞ்சம் கொஞ்சமா மிஸ்மரிச மாரி செஞ்சு, அவங்க வழிக்கு நம்ப கொண்டு வந்துடுறாங்க. அதனால எந்த காரணத்த கொண்டு யாரையும் நம்பக்கூடாது. நமக்கு ஏதாவது பிரச்சனையா? மன கஷ்டமா இருக்கா? கடவுள் இருக்கிறாரு. அவர வேண்டலாம். அவருகிட்ட ஒரு வேலை செய்யலாம். நமக்குள்ள நிம்மதியா இருந்துட்டு போகலாமே! எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "உன் உறவுல வேவறதுக்கு நான் ஒரு கட்ட விறகல வெந்துக்கிறேன்னு." அந்த காலத்துலேருந்து இந்த மக்களுக்கு என்னன்னா, நமக்கு 4 பேர் வேணுமே, நமக்கு 4 பேர் வேணுமே, இந்த சொந்தம் வேணும், அந்த சொந்தம் வேணும், அந்த நட்பு வேணும், இந்த நட்பு வேணும் அப்படின்னே என்ன பண்றோம், ஒரு சிலருக்காக ஏங்கி அவைங்க கிட்ட நம்ம அடிமையாவே இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் சொல்லுவாங்க, "உன் உறவு தேவையில்ல. நான் ஒரு கட்ட விறகுல வேவுறேன்னா, எவ்வளோ மனநொந்து இந்த மாரி பழமொழிய அவங்க சொல்லியிருக்கணும் அந்த காலத்துல. அந்த காலம் மட்டும் இல்லைங்க, இந்த காலத்துக்குமே பொருந்தும். இந்த காலத்துல நாம்ப யாரையும் முழுசா 100% நம்பக்கூடாது. அப்ப ஆரம்பத்துல அவங்க நம்புனா அதுக்கு ஒர்த்தா தான் இருப்பாங்க. காலம் போக போக என்ன ஆகுது, அவங்க இவங்கள எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாங்கிற நிலைமைக்கு வந்துருது. அதனால ஒரு 10% ஆவது நாம பழகுறவங்களாகட்டும், உறவினர்களாகட்டும், நாம எதிர்வினையா பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும்.